அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பதிவா சென்னையில் உள்ள தேவாரம் பாடல் பெற்ற சிவன் தலங்களை பத்தி பார்க்க போகிறோம். முதலில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் என்றால் என்னவென்று பார்க்கலாம். தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் என்பது 63 நாயன்மார்களில் மிக சிறப்பு வாய்ந்த நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்கள் அக்கோயிலுக்கு வந்து இறைவனை பாடி போற்றிய கோவில்களை தான் பாடல் பெற்ற தலங்கள் என்று கூறுகிறோம். அந்த வரிசையில் மொத்தம் 274 சிவத்தலங்கள் உள்ளன. அவைகளில் பெரும்பாலான கோயில்கள் தமிழ்நாட்டிலும் மற்றும் பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, உத்தரகாண்ட், இலங்கை போன்ற இடத்தில் சில கோயில்கள் அமைந்துள்ளன. இதில் தொண்டை நாட்டு பகுதியில் 32 தேவார பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் உள்ளது. அதில் சென்னையில் அமைந்துள்ள 6 தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போல ஆலயங்களை பற்றி தகவல்களை பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இன்றைய பதிவில் முதல் கோயிலாக பார்க்க உள்ளது சென்னை அடுத்த திருவான்மியூரில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் திருக்கோயிலாகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவன் தலங்களில் 258வது தேவார தலமாக இது விளங்குகிறது. உலகில் தோன்றியுள்ள நோய்கள் பற்றியும் அதற்கான மருந்துகளை பற்றியும் மருந்துகளை தயார் செய்வதற்கான மூலிகைகளை பற்றியும் சிவபெருமான் இத்தலத்தில் கூறியுள்ளார். எனவேதான் இத்தல இறைவன் மருந்தீஸ்வரர் என பெயர் பெற்றார். மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இத்தல மூலவரான மருந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்தில் திரிபுர சுந்தரி அம்மன், நடராஜர், அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முத்துக்குமாரர், 3 சக்தி விநாயகர்கள், 108 சிவலிங்கங்கள், பஞ்சலிங்கங்கள் ஆகியவை தனித்தனி சன்னதியில் உள்ளன. இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காசி கொடுத்த வன்னிமரம் உள்ளது. இரண்டாவது பார்க்க போகிற கோயில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயிலாகும். மூலவரின் பெயர் கபாலீஸ்வரர், அம்மனின் பெயர் கற்பகவள்ளியம்மை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலானது தொண்டை நாட்டில் உள்ள 32 தேவார பாடப்பட்ட சிவன் தலங்களில் 24வது தலமாகும். உமை அம்மையார் மயில் வடிவில் வந்து கபாலீஸ்வரரை பூஜித்த தலம். முருகப்பெருமான் மயிலநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற தலம். பிரம்மா பூஜை புரிந்து தனது பாவத்தை போக்கிக் கொண்ட தலம். 4 வேதங்களும் இங்குள்ள இறைவனை வேண்டியுள்ளனர். அதனால் இது கோயிலுக்கு வேதபுரி என்றும் பெயர் உள்ளது. சுக்கிரன் மற்றும் ராமபிரான் இங்குள்ள இறைவனை பூஜித்துள்ளனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலா நாயனர் தோன்றிய தலமாகவும் 12 ஆழ்வார்களின் 3ஆவராகிய பேயாழ்வார் பிறந்த தலமாகவும் இத்தலம் உள்ளது. மூன்றாவது நம்ம பார்க்க போரும் கோயில் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவன் தலங்களில் மிக முக்கியமான தலமாக விளங்கும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலாகும். பிரம்மனின் விருப்பத்துக்கு ஏற்க இறைவன் பூமியில் சுயம்பாக முதலில் தோன்றிய தலம் என கூறப்படுகிறது. இங்குள்ள இறைவனின் பெயர் ஆதிபுரீஸ்வரர் என்பதாகும். இறைவனின் பெயர் திரிபுர சுந்தரி. 27 நட்சத்திரங்கள் இங்கு உள்ள சிவபெருமானை வழிபட்ட 27 நட்சத்திர லிங்கங்கள் இங்கு உள்ளன. நந்தி தேவருக்கு சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலமாகவும் இது உள்ளது. சுந்தரர் சங்கிலியாரரை திருமணம் செய்து கொண்ட இடம் இது. இக்கோயிலில் வட்டப்பாறை அம்மனை பார்க்கலாம். இந்த வட்டப்பாறை அம்மன் ஒரு காலத்தில் மிக உக்கிரத்துடன் காணப்பட்டதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு வந்து அம்மனின் உக்கிரத்தை குறைத்து சாந்தப்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. இங்கு வழிபட்டால் திருமண தடை விலகும் என்று சொல்றாங்க. அடுத்து 4வது பார்க்க போகிற கோவில் பாடியில் அமைந்துள்ள திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில். திருவள்ளிதாயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள இறைவனின் பெயர் வள்ளீஸ்வரர், இறைவியின் பெயர் ஜெகதம்பாள். சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவந்தலங்களில் 254வது சிவத்தலமாக உள்ளது. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் முதலியோர் பாடல் பெற்ற தலமாக இது உள்ளது. மூலவர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். குரு பகவானுக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது. குரு பரிகார தலமாகவும் இத்தலம் சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் முருகப்பெருமான் 4 கரங்களுடன் வள்ளி தேவாலய சமேதராக எழுந்தருளி உள்ளார்.
அடுத்து 5வது பார்க்க போகின்ற கோயில் திருமுல்லைவாயில் அமைந்துள்ள மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில். மூலவரின் பெயர் மாசிலாமணீஸ்வரர். தொண்டை நாட்டில் உள்ள 32 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 22வது தலமாக இது உள்ளது. இக்கோயிலில் நந்தி சிவனை பார்த்து இல்லாமல் நந்தி கிழக்கு நோக்கி உள்ளது. மூலவர் உயரமான லிங்கமாக சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவலிங்கத்திற்கு மேல் வெட்டுப்பட்டு உள்ளது. வாளால் வெட்டுப்பட்டு உள்ளதால் மாசிலாமணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்பொழுதும் சந்தன காப்பிலேயே காசு தருகிறார். அதனால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. வருடத்தில் ஒருமுறை சித்திரை சதயத்தில் சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மீண்டும் சாத்தப்படுகிறது. அடுத்த சித்திரை சதயம் வரை சுவாமி மீது சந்தன காப்பு அப்படியே இருக்கும். சுவாமிக்கு முன்பு வெளியில் ரசலிங்கம் உள்ளது. ரசலிங்கம் என்பது பாதரசம் மற்றும் வெள்ளியால் கலந்து செய்யப்படுகின்ற ஒரு வகை அரிய லிங்கமாகும். திருமண தடை, கடன் தொல்லை நீங்கவும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகவும் இங்குள்ள இறைவனை பக்தர்கள் வேண்டுகிறார்கள். இந்த பதிவில் நம்ம இறுதியா பார்க்க போகின்ற 6வது கோயில் திருவேற்காட்டில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இங்குள்ள மூலவரின் பெயர் வேதபுரீஸ்வரர். அம்மனின் பெயர் பாலாம்பிகை. 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த மண். இத்தல முருகன் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றவர். தொண்டை மண்டல தேவார திருக்கோயில்களில் 23வது கோயிலாக இது உள்ளது. சிவலிங்கத்தின் பின்னால் கிழக்கு நோக்கி ஈசனும் அம்பாளும் திருமண கோலத்தில் அகத்திய முனிவருக்கு திருக்காசி கொடுக்கின்றனர். இங்கு வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்று சொல்றார்கள். இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சி அளிக்கிறார். சூரசம்மாரம் முடிந்த பின்னர் சூரபத்மனை கொன்ற பாவம் நீங்க தன் வேளால் வேலாயுத தீர்த்தம் உருவாக்கி இத்தலத்தில் உள்ள வேதபுரீஸ்வரை வழிபட்டு உள்ளார். இந்த 6 கோயில்கள் தான் சென்னையில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருக்கோயில்கள் ஆகும். இந்த கோயில்களில் எத்தனை கோயில்கள் நீங்க போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.